இதில் முழுசாக வந்திருக்கு. அதை உங்கள் முன்னால் நான் இந்த போட்டு காட்டுறேன். அது என் சின்னமைய வாய்ஸ். வீட்டை விட்டே கிளம்ப போகிறேன். என்னன்னு புரியுதா? அதாவது இந்த அம்மா பக்கா பிளான் போட்டுருச்சு. இப்போ அந்த வீட்டில் இருக்கிறது அந்த அம்மாவுக்கு வேப்பங்காயா கசக்குது. நான் சொன்னேன்னா இல்லையா, எங்கேயோ போகிறா, இல்லை ஏதோ ஒரு சூழ்ச்சி விலையில் சிக்க போகிறா, எவனோ கல்யாணம் முடிக்க போகிறேன்னு சொல்லி ஆசை வார்த்தையை காட்டியிருக்கேன். இதுதான் நடந்திருக்கு. அதனால தான் இந்த அம்மா அவ்வளோ தைரியமாக என்னையும் திட்டுறது, என் மயங்களையும் திட்டுறது. பாவம், எங்களை வேணா நீ என்ன வேணாலும் திட்டிட்டு போ. ஆனால் அந்த பச்சை மண்ணு சின்ன பையன் அந்த ஆரியன் என்ன பண்ணுவான், அவன் பால் வேணும்னு சொல்லி பசிக்கு அழுதுருக்கான். அவன் சின்ன பையன், அவனுக்கு அச்சுவுக்கு என்ன தெரியும், போய் பால் கலந்து கொடுக்க தெரியுமா? அவன் அதில் லைவில் இந்த இதில் சொல்லியிருக்கான். ஏன் நீயே பாலை வந்து கலக்கி கொடுக்க வேண்டியது என்ன? அதை விட உனக்கு என்ன வேலைங்கிற அதை நான் கேட்குறேன். ஏண்டி அதை விட உனக்கு என்ன புடுங்குற வேலையா? ஏண்டி 24 மணி நேரமும் உட்காந்துக்கிட்டு காலையில் ஒரு 20 நிமிஷம், அதுக்கப்புறம் ஒரு பார்ட் 1 பார்ட் 2ன்னு போட்டு 40 நிமிஷம் பேசி அறுத்து தள்ளுற. இது போக நைட்டு உட்காந்துக்கிட்டு 1.5 மணி நேரம் லைவுங்கிற பேரில் அறுத்து தள்ளுற. எங்கள் 2 பேரையும் கழுவி 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 ஊத்துற. நீ எக்கேடு கட்டு நாசமாக போ, எங்களுக்கு அது தேவை கிடையாது. நீ என்ன பேசினாலும் நாங்கள் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுருவோம். நீ ஒரு குலைக்கிற நாய், நான் உன்னை கண்டுக்கிறவும் கிடையாது. ஆனால் அந்த பச்சை மண்ணு தாயில்லா பிள்ளை, பெத்த தாயை விபத்தில் பழி கொடுத்துட்டு அவன் ஒரு அனாதையாக நிற்கிறான். எத்தனை தாய் வந்தாலும், என் மையன் எத்தனை கல்யாணம் பண்ணாலும் அந்த தாய் அந்த ஒரு பாசத்துக்கு ஈடு வருமா? உன்னை எதுக்காக அவன் அந்த வீட்டில் வச்சிருக்கான்? அத்தம்மான்னு. சரி, நம்மளுக்கு இல்லைன்னாலும் சரி, நம்ம பிள்ளைக்கு நம்ம எங்கேயாவது வெளியே ஈவெண்ட்டு ஏதாவது கல்யாண ப்ரோக்ராமு அங்கங்கன்னு போனால் பிள்ளையை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணுமே. எத்தனை நாள் தான் நம்ம சம்மந்தக்காரம்மா வீட்டிலே போய் விடுறது? நம்ம பிள்ளையை நம்ம தாயை பார்த்தா, அத்தம்மா பார்த்தா அது ரத்தம் துடிக்கும், நல்லா பார்த்துக்குறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தானே உன்னை அந்த வீட்டில் வச்சிருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு பாலை கலந்து பசியோடு இருக்கிறவனுக்கு கலந்து கொடுக்கறத தவிர உனக்கு அப்படி என்ன ஆணி பிடுங்குற வேலை? இதில் அதை கலந்து கொடுன்னு சொன்ன என் மகனை சின்னவனை தேவடியா பையலேன்னு கேட்குறேன். அப்போ நீ எந்த அளவுக்கு இந்த மீடியாவுக்குள்ளே அடிக்ட் ஆகி போய் கிடக்குற? அப்போ உனக்கெல்லாம் உன்னை அந்த வீட்டில் அவன் வச்சிருக்கலாமா? நான் கேட்குறேன். ஒரு காலத்தில் அவனை பார்க்க போகிறதுக்காக மீடியாவுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கதறி கதறி அழுதியில, ஐயையோ என் மகனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, ஐயையோ என் மையன் ஜெயிலுக்கு போயிட்டான், யாராவது காப்பாற்றுங்களேன், உதவி செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி இதே மீடியாவுக்குள்ளே உட்காந்து கத்துன நாதாரி நாயே, இன்னைக்கு என் மையன் உட்காந்துக்கிட்டு பால் கலந்து கொடுங்கன்னு சொன்னது ஒரு குற்றமா? இல்லை அப்படி உனக்கு ஒரு வீடியோ போடுறது குற்றமா? இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை, யாரோ திடீர்னு வந்துடுறாங்க, என்ன பண்ணுவேன்? வீடியோவை டக்குன்னு கட் பண்ணிவிட்டு முக்கியமான வேலைன்னா அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதே வீடியோவை முதல்ல எடுத்துகிட்டு போவோம். இதில் என்ன தப்பு இருக்குது? அதை விட்டு நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், நீ எதுக்கு ஊடால வந்துக்கிட்டு பால் கலந்து கொடு அதை கலந்து கொடுங்குற? நான் போய் தனியாக போயிட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ இவன் எல்லாம் பிளான் போட்டு தான் நடத்திக்கிட்டு இருக்கான்.